இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் டே 3 தான். நமக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது. ஸோ அதை தான் வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் வந்து எப்போவுமே தானியங்களை வந்து முளப்பு கட்டினா அது ரொம்பவுமே இன்னும் ஹெல்த்தியாக மாறிடும்னு எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நானும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இதையும் வேக வச்சு எடுத்துக்கலான்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். என்னென்னா, ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப் வந்து இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சில ரூல்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். என்னென்னா, டாக் எவ்ரிடே. அதாவது எப்போவுமே வந்து நம்ம பேசணும். ஒரு சைலன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ எப்போவுமே நம்ம பேசிக்கணும். அப்புறம் வந்து ஃபைட் த ப்ராப்ளம்னா நமக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடும். ஓகே, அதை பற்றி பேசிக்க வேண்டாம் அப்படி சொல்லி இருக்கவே கூடாது. எதனால் சண்டை வந்துச்சு, ஏன், என்னன்னு எல்லாமே டீட்டெயிலாக பேசிட்டா மட்டும்தான் எப்பவுமே அந்த சண்டைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். நம்மளால் அடுத்த டே வந்து ஒரு ஹாப்பினஸாக பேசவும் முடியும். அப்புறம் வந்து கண்டிப்பாக கீப் நோ சீக்ரெட். அதாவது நம்மக்கிட்ட வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக சீக்ரெட்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கவே கூடாது. எதுனாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த முட்டை வேக வச்சு எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கரு இருந்தது. எனக்கே நான் செம ஷாக்கிங்காக இருந்தது. மாமா பார்க்கும்போது என்ன ரியாக்ஷன் தர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெல்தி பிளேட் அழகாக டெக்கரேட் பண்ணி மாமா கையில் கொண்டு போய் கொடுத்தா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.